குறிப்பாக பேராசிரியர் பெப்சி அவர்களுக்கு நன்றி. அவர்கள் இப்பொழுது மாதா கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால அவர்கள் விடைபெறுவதற்கு முன்பு எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமையாக கொண்டாடி மகிழ்வதற்கு இருக்கும் வாய்ப்பு இருந்தால் மகிழ்வது, அல்லது மனதிலே ஒழுக்கத்தோடு அந்த விழாவை கொண்டாடி விளங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கிறோம். இப்பொழுது இந்த வாரம் நாம் இந்த ஒழுக்கமுடைமையினுடைய 2 இறுதி திருக்குறளை முடித்துவிட்டு அந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். எனவே அதுக்கு முன்பு நான் என்னுடைய இதில் அதனுடைய இழுக்கம், அதனுடைய முரணை சொல்லி கொண்டிருந்தார். அப்புறம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று சொல்லி அதனுடைய எதிர் வேற்றுமை பதத்தை கொண்டு விளக்கிறார். ஆனால் ஒழுக்கம் என்ன என்றோ அதனுடைய இழுக்கம் என்ன என்றோ தெளிவாக வரையறை ஒன்றும் திருக்குறள் இல்லை என்று சொன்னேன். ஏனென்றால் ஒழுக்கத்தை பற்றி உள்ள செய்திகள் தான் இந்த திருக்குறள் முழுமை இருக்கிறதுனால அந்த திருக்குறள் வறுமையாளர்கள் சொல்கிற மாதிரி அத்தத்தம் வருணத்திற்கும் நிலைமைக்கும் ஏற்றேன்னு சொல்றார். நிலைமை என்பது புரிகிறது. வருணம் என்பது நம்முடைய சமுதாய சாதிய கட்டமைப்பை தவிர்க்க முடியாது. அதனால திருவள்ளுவர் அதையெல்லாம் உட்கொண்டிருப்பாரா என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அதை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நமக்கு திருக்குறளுக்கு இத்தனை உரைகள் வருகிறது என்று சொன்னால் அது இயற்கை தான். ஏனென்றால் நம் உலகத்துல நம்முடைய மொழி அல்லது செய்கைகளை எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அந்த தகவல் பரிமாற்றத்தில் வரக்கூடிய ஒரு சிக்கல் தான் நமக்கு இன்றைக்கு உலக போராட்டமாக, தனி மனித போராட்டமாக, சமுதாய போராட்டமாக எல்லாம் வருகிறது. எனவே நாம் ஒரு செய்தியை அல்லது ஒரு செயலை எப்படி பரிமாறிக்கொள்கிறோம், அந்த பரிமாற்றத்திலே நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமா, அந்த சொற்களை அந்த அந்த செய்கையோ அல்லது சொற்களையோ சரியாக ஆள வேண்டும். அதை புரிந்து கொள்வது நாம் நினைத்த பொருளிலே, இன்டெண்டட் மீனிங் சொல்றாங்க, நினைத்த பொருளிலே அவருக்கு சென்று சேரணும். அப்ப இது மிகப்பெரிய ஒரு சவால் என்று நான் நினைக்கிறேன். மனித மொழி பரிமாற்றத்துல இந்த மொழியின குறிக்கின்ற பொருளை, அது குறிக்கிற பொருளையும் அல்லது அது குறிக்கிற அந்த கருத்தையும் நாம் சரியாக கொண்டு சேர்க்க முடியுமா என்றால், மொழி என்பது மிகவும் உயிரோடு உயிர்ப்புடையது. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் மாறிட்டே வருது. இப்போ ஒரு இதே நம்ம வருகிறது வழுக்கி அப்படின்னு சொல்லுவார். வழுக்குதல் அப்படின்னு சொன்னா தவறுதல் தான் பொருள். ஆனா வழுக்குதல்ங்கிறது மறத்தல் என்ற ஒரு பொருளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பொருள் விரிவுபட்டு கொண்டே போகிறது, சொற்களுக்கு பொருள் மாற்றம் ஏற்படுகிறது. எனவே நாம் அதாவது கம்யூனிகேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்பகுப்பாய்வுல கண்டென்ட் அனாலிசிஸ்ல நாம் பேசுபவனுடைய கருத்து கேட்பவனுக்கு அதே பொருளிலே சென்று சேருவதுதான் முக்கியம். அதுல ஏற்படக்கூடிய பிழைகள் தான் இந்த நிறைய சிக்கல்களுக்கு காரணம் சொல்லுவாங்க. இது மிக முக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம்ங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கு மொழி ஒரு கருவியாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு இது கூட படிச்சுட்டு இருந்தேன். இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த மொழி, செயற்கை மொழி, அந்த டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ், இதுல எல்லாமே அந்த சொல்லினுடைய உறுதியான பொருளை எப்படி ஐயந்திரிவர உணர்த்துவது இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் மனித மொழி பரிமாற்றத்திலே வரக்கூடிய சிக்கல்களை விட கருவிகள் மூலமாக மொழிகள் பரிமாறப்படுகிற போது இன்னும் சிக்கல்கள் கூடுதலாக ஏற்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அது எனவே மனித மொழிக்கு பரிமாற்றத்திலே உள்ள ஐயப்பாடுகளை, டிஸ்ஆம்பிகுவேஷன்லாம் எப்படி பண்றதுங்கிறது இலக்கணாசிரியர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை மீறி நம்மால மொழியை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. இது ஒண்ணு. இரண்டாவது, இது ஒரு காலந்தோறும் இது வரலாறு இருக்கிறது.
வரலாறு மூலமாக ஒரு சொல்லினுடைய வரலாறு, ஒரு சொல்லை கையாளுகிறவர்கள் அதனுடைய வரலாற்றை எல்லாம் யாரும் நினைத்து பார்க்கணும். எனவே வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு என்பது நாம் வழக்கமாக பொதுவாக சராசரி மனிதனுக்கு வரலாறு பற்றிய மிகப்பெரிய ஒரு 100% 99% மனிதனுக்கு வரலாறு முக்கியமான ஒரு இதே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஏன்னா வரலாற்றை பற்றி அவர் நினைத்துக் கொள்ளவே இல்லை. வரலாற்றை நாம் புரிந்து கொண்டோம், வரலாற்று பிழைகளை நாம் செய்யாமல் இருந்தால் நிறைய பிழைகளை தவிர்க்க முடியும். ஆனா மனிதனே அந்த வரலாற்றை மறந்து போவதனால்தான் பல பிழைகள் மறுபடியும் வருது. நாம் கற்ற பாடத்தை மீண்டும் நினைவு கொள்ளாதனால்தான் அது வருகிறது. எனவே வரலாறு என்பதே மறந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இந்த வரலாற்று பொருள் மாற்றம் என்பது எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் நாம் பல வரலாறை பழைய வரலாறு தெரிந்தாலும் கூட அந்த வரலாற்றை இக்கால கண்ணாடி போட்டுக்கொண்டுதான் நாம் பார்க்கிறோம். வரலாற்றை பார்க்கிறோம், சொற்களை பார்க்கிறோம். நமக்கு வருகின்ற ஒரு சொல் வழுக்குதல் அப்படின்னு சொன்னா, வழுக்குதல்னா கால் வழிக்கு விழுறதுதான். அது வழுக்குதல் என்பது மறத்தல், தவறுதல். வழுக்குதல், தவறுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை நாம வரலாற்று நோக்கில தான் நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே வரலாறு எப்பொழுதுமே சமகால கண்ணாடியினால்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். நம்ம பழைய வரலாற்றை எல்லாம் நம்ம சமுதாய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் எல்லாமே முன்காலத்துல அந்த ஈசாப்பு கதையில வரும் இல்லையா, அந்த ஓனாய் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி கீழே தண்ணீர் குடித்து கொண்டிருக்கோம், மேல தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிற ஓனாய் நீ தண்ணீரை கலக்குறாய் என்று சொல்லுவேன். இல்லை, நான் கலக்கலையே, நான் கீழே இருந்தல்ல குடிக்கிறேன். அப்ப கலக்குவது நீ இல்லைன்னு சொன்னா உங்களுடைய முன்னோர்கள் யாராவது கலக்கியிருப்பார்கள். எனவே நீதான் அந்த தண்ணீரை கலக்கி இது பண்ணுகிறாய் என்று சொல்லி அந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து தின்றது என்று நம்ம ஈசாப்பு கதையில் பிடிக்கிறோம். அது மாதிரிதான் நம்ம வரலாறு இருக்கிறது. எனவே அந்த ஒரு சின்ன முன்னுரையோடு இந்த சொற்களை பற்றி சிந்திக்கிற போது நமக்கு ஒரு கருத்து வருகிறது. அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். சரி, எனவே ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். எனவே நமக்கு இந்த திருக்குறள், நம்ம இந்த சொற்பொழிவுடைய முக்கிய நோக்கமே இந்த வரலாற்றை நாம் மீண்டு பார்க்க முயற்சி பண்ணுகிறோம். இந்த என்ன வரலாற்றுல இது என்ன முறையில இந்த சொற்கள் ஆண்டிருக்கிறார்கள், இந்த சொல்லினுடைய உண்மைன்னு சொல்ல முடியாது, நம்ம எப்படி உணர்ந்து கொள்றோம், பழைய காலத்துல எப்படி அந்த உணர்வோடு அதை தெரிவித்தார்கள், நாம் அதை எப்படி அதை புரிந்து கொள்கிறோம், ஒரு 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 பாடத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று இன்றைய பாடத்தை புரிந்து கொண்டு உரை எழுதியிருக்கிறார்கள். நாம் அதை துருவி பார்த்து அதனுடைய முன்னிலைகளை எல்லாம் பார்த்து அந்த சொற்களுடைய பொருள், அந்த சொல்லுகிற மொத்த பொருள், அது காட்டுகின்ற ஒரு உலகம், இதையெல்லாம் நம்ம கற்பனை பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அதான் நம்ம இந்த சொற்பொழிவுடைய முக்கிய நோக்கம். எனவே ஏனைய திருக்குறள் விளக்கத்தை சொற்பொழிவுகளுக்கு நமக்கு உள்ள முக்கியமான வேறுபாடு தான். இந்த இடத்துல நம்ம இந்த திருக்குறள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல நம்ம 8 திருக்குறள்கள் பார்த்தோம். இந்த 8 திருக்குறள்கள்ல முதல்ல ஒழுக்கத்தினுடைய மேன்மையை சொன்னார். பிறகு ஒழுக்கத்தினால வரக்கூடிய நன்மையும், ஒழுக்கத்தினால அந்த ஒழுக்கம் வீழ்வதனால வரக்கூடிய தீமையும் சொன்னார். இப்ப இறுதியாக 2 திருக்குறள்ல இந்த சொல்லாலும் செயலாலும் வரக்கூடிய ஒழுக்க கேடுகளை பற்றி பேசுகிறார். அதாவது சொல்னால என்ன ஒழுக்கம் உருவாகிறது, செயல்களால என்ன உருவாகிறதுங்கிறது சொல்றதாக பரிமையாளர்கள் சொல்றாங்க. உண்மையில சொல்ல போனா இத ஒழுக்கத்தை எப்படி, ஒழுக்கத்தினுடைய ஒரு இலக்கணமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திருக்குறளை. அதாவது தீய சொல்லாமல் இருப்பது, தீயனவற்றை சொல்லாமல் இருப்பதுதான் ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம். அது எல்லா ஒழுக்க பண்புகளையும் மீறிய ஒரு பொது பண்பாக இருக்கு. நாம் நடந்து கொள்கின்ற ஒரு இனிமை, அதாவது அன்பாக இருத்தல், நன்றி உடையவராக இருத்தல் என்று வரிசையா சொல்லிட்டு போறாரு. அதுக்கு மீறி அதுக்கு மேல அவற்றை நாம் பரிமாறுகிற போது இந்த மொழி மிகவும் யாரையும் புண்படுத்ததாக இருக்க வேண்டும். அதுதான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம். எனவே ஒழுக்கமுடையவர்கள் புண்படும் சொற்களை சொல்ல மாட்டார்கள்.
எனவே ஒழுக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அடிப்படை பண்பாக இந்த இனிமையாக கூறுதல், தீயவற்றை கூறாதிருத்தல் என்ற ஒரு பண்பை சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமான பண்புன்னு எனக்கு தோணும். ஏன்னா அடுத்ததுல உலகத்தோடு ஒற்ற ஒழுகல் சொல்றாரு. உலகம் நாம் எவ்வளவுதான் ஒழுக்கங்களை சொன்னாலும் உலகத்துல ஒழுக்கங்கள், சில ஒழுக்கங்கள் மாறிக்கொண்டே வரும். அந்த மாறுகிற போது அந்த உலக நடைமுறையை ஒத்து ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். அதுல ஒரு கருத்தை இது பெருமையாளர் உப்பாக சேர்ப்பார். உலகத்தோடு ஒற்ற ஒழுகல் காலத்தாலே ஏற்பட்ட நீதி நூல்களிலே சொல்லப்பட்டது இன்றைக்கு பொருந்தாத இருக்கக்கூடியதெல்லாம் விட்டு இந்த பொருந்தும் நீதிகள் புதுசாக வருகிற புதிய ஒழுக்கங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் பெருமையாளர். எனவே ஒழுக்கத்தை பற்றி இந்த முக்கியமான இந்த 2 திருக்குறள் நான் நினைக்கிறேன். இதுல இதனுடைய இலக்கணத்துல சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். இந்த ஒழுக்கம் உடையவர்க்கு தீமை வைக்கும், அதாவது உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஒல்லாவே என்பதுதான் பயனிலை. ஒல்லாவே, ஒல்லா என்பது அகரணை, பன்மை, வினைமுற்று. சொல்லுதல்கள் தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். தீய அப்படிங்கிறது தீயன என்ற குறிப்பு வினையாளனை. தீயன, தீயங்கிறது பெயரச்சம் அல்ல. தீயனவாகிய சொற்களை வழுக்கியும் தவறியும் மறந்தும் வாயால் சொல்லல். வாயால் சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது. அதுக்கு ஒரு தாற்பயம் என்ற ஒரு இன்டென்ஷனல் மீனிங், குறித்த பொருள் ஒன்று இருக்கிறது. அது ஒரு தொனி, அது குறிப்பு பொருள் இல்லை, அது அடங்கும். நம்ம அதை பற்றி பேசுவோம். சொல்லல் என்பது சொல்லல்கள், சொல்லுதல்கள் தீயனவற்றை தவறியும் வாயினாலே சொல்லுதல்கள் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே. ஒழுக்கமுடையவர்களுக்கு இயலாது. நான் உரிமையை சொல்றேன், இயலா என்று நான் முடிக்க வேண்டும். பார்ப்போம். தீமை விளைக்கும் சொற்களை மறந்தும் தம் வாயால் சொல்லுதல் ஒழுக்கம் உடையாருக்கு இயலாது. ஒழுக்கமுடையாருக்கு இயலாது. சொற்களை சொல்லுதல் உரிமையில் எடுத்து இயலாதுன்னு போட்டார் மனக்குடவர். பரிமையாளர் பாருங்க எவ்வளவு நுட்பமாக அதை அவர் வரலாற்று கண் கொண்டு அந்த சொல் ஆட்சிகளையும் அதனுடைய இலக்கண அமைதிகளையும் வரலாற்று கண் கொண்டு பார்த்து அதற்குரிய திருவள்ளுவர் கால நிலையில இதுக்கு என்ன பொருள் இருந்திருக்கலாம் என்று உரைக்க முயற்சி செய்கிறார். அவ்வாறு சொல்லுகிற போது அவர் கால கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய சில சமுதாய நிலைகளை ஏற்றி அவர் பொருள் சொல்கிறார். இது எல்லாரும் நாமும் அப்படித்தான் செய்யறோம். எல்லாரும் ஒவ்வொரு காலமும் ஒரு செய்தியை புரிந்து கொள்வது அந்த காலத்தினுடைய கண்ணாடியை கொண்டுதான். உதாரணம் 19ஆம் நூற்றாண்டுல திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய ஒரு கதை உருவாக்குறாங்க. திருவள்ளுவர் அவரை பத்தி நமக்கு எந்த செய்தியுமே தெரியாத சூழ்நிலையில திருவள்ளுவர் ஆதி பகவன் என்ற 2 பேருக்கும் பிறந்தார் என்று சொல்லி அவர்களுடைய ஜாதியெல்லாம் இணைத்து அதன் மூலமாக அவரை பற்றி உள்ள பெரிய ஒரு கற்பனைகளும் கதைகளும் 19ஆம் நூற்றாண்டுல மிக தீவிரமாக உருவாகி அதை நாம இன்றைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். அதை நம்முடைய பாடப்புத்தகங்கள் எல்லாம் கூட இருக்கிறது பல கதைகள். ஆனா அது எல்லாமே கதைகள், புனைவுகள், வெறும் புனைவுகளும் கதைகளும் தான். ஏன்னா நமக்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் கிடையாது. எனவே 19ஆம் நூற்றாண்டு திருவள்ளுவரை அப்படி புரிந்து கொள்ள முயற்சி செய்யுது. நாம இன்னைக்கு அவர் அப்படி இல்லை. அவர் ஒரு என்ன சொல்றது, எல்லாரையும் சமத்துவம், சமுதாய சமத்துவம் பேசிய, பிறப்பு ஒக்கும் என்று பேசிய ஒரு பெரிய ஒரு மதச்சார்பற்ற ஒரு உயர்ந்த அறிவாளி எதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அந்த கண்ணோட்டத்திலே அவர் புரிந்து வருகிற இடங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அப்படி பேசுகிறோம். அது மாதிரி இந்த இயலாது அப்படிங்கிறத ஒரு சொல்லுதல் தான் எடுத்திருக்கிறார். சரி, பெருமையாளர் என்ன சொல்றாரு பார்ப்போம். வழுக்கியும் தீய வாயால் சொல்லல். மறந்தும் இருக்கிறார். வழுக்கிங்கிறதுக்கு தவறியும் சொல்லலாம். தீய சொற்களை, தீய சொற்கள், தீயனவற்றை. ஏனென்றால் தீய அப்படிங்கிறது தீயன சொற்கள் எப்படி வருதுன்னா சொல்லுதல்ங்கிற அந்த வினைச்சொல்லை கொண்டு தீயன என்பது தீயனவற்றை, தீயனவாகிய சொற்களை வாயால் சொல்லுதல். தம் வாயால் சொல்ல கை பேசும்னாலும் நாம் பேசுவோம். அது மாதிரி இல்லாம வாயினால சொல்றது. அது எப்படிப்பட்ட வாய் அப்படிங்கிறது விளக்கம் சொல்றாரு. வாயால் சொல்லும் தொழில்கள், சொல்லுதல்ங்கிறது சொல்லுதல்கள் அப்படின்னு எடுக்கிறார். சொல்லல் என்பது சொல்லுதல்கள், தொழிற்பெயர். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லா, ஒழுக்கமுடையவர்க்கு முடியாது.
நாம் இன்னைக்கு சொல்லுவோம். அவர் இலக்கண தூய்மையோடு அவை பன்மையாக முடித்திருக்கிறார். ஒல்லா, ஒல்லான இயலாது, முடியா என்று சொல்லி முடிச்சிருக்கிறார். ஒழுக்கமுடையவருக்கு முடியாது. சரி, அப்புறம் விளக்கம் சொல்றாரு. தீய சொற்களாவன. ஏன்னா இந்த தீய சொலல் அப்படிங்கிறது, சொலல்ங்கிறது பன்மையினை ஏன் சொன்னாருன்னா, பிறர்க்கு தீங்கு பயக்கும் பொய் முதலியனவும், முக்கியமான கருத்து, பொய் முதலியனவும் எடுத்து. அப்புறம் வர்ணத்திற்கு உரிய அல்லனவுங்கிறது அவர் சேர்த்திருக்கிறார். வர்ணத்திற்குங்கிறது தம் நிலைக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஜாதிக்கேற்ற சொல், வர்ணத்துக்கேற்ற சொல் அப்படிங்கிறது அது எந்த, அதாவது நம்ம மொழி சமுதாய நிலையை பிரதிபலிக்கக்கூடியது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில சொற்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிறோம். எப்படி சில சமுதாய மக்கள்லாம் செருப்பு போட்டுக்கூடாது, மேலாடை அணிந்து கொள்ளக்கூடாது, நல்லா வச்சிருந்தாங்களா, அது மாதிரி சில சொற்களை நாம் பயன்படுத்த முடியாது. உதாரணமா திருவாங்கூர் ராஜ்யத்துல இந்த காலத்துல இந்த பெருமாள்ங்கிற பேர்லாம் வச்சுக்கூடாது. அது ராசாவுக்குள்ள பேர் பெருமாள். இந்த நாடார் சமுதாயத்தை பெருமாள்ங்கிற பேரெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சோழர் கால கல்வெட்டுகளையும் இந்த அரசு, வேள் இது மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது. சாதாரண அதாவது வர்ணத்திலே தாழ்ந்த மக்கள் என்று சட்டம் இருந்திருக்கு. சட்டம்னா நடைமுறை இருந்திருக்கு, கல்வெட்டு இருக்குது. எனவேதான் வர்ணத்திற்கும் உரிய அல்லனவும் எழுதுறாரு. அவர் அந்த காலத்தை பார்த்து சொல்றாரு. நிலைக்கு ஏற்பவன்னு சொல்லலாம், நிலைக்கு ஏற்பமா பேசணும். அதாவது ஒரு வயசுக்கு நாம் அதை வழக்கமா என்ன சொல்றேன், ரொம்ப பிஞ்சிலே பழுத்து மாதிரி பேசுவாங்க சில பேர் தங்களுடைய தகுதிக்கு மீறி பேசுவாங்க. எனவே அதையெல்லாம் அவர் வருணத்திற்கு உரியதுன்னு போடுறார். அது ஒரு சமுதாய பார்வை, அவருடைய சமுதாய பார்வையின் மூலமாக அதை பார்க்கிறார். சரி, எனவே சொல்லுதல்கள் சரி, அவற்றது பன்மையால் சொல்லுதல் தொழில் பலவாயின, சொலல் சாதி ஒருமை. எனவே சொல்லுதல்கள் என்பது சொலல் என்பது ஒருமையாக இருந்தாலும் அது பன்மையை குறிக்கும். சொல்லுதல்கள் அதான் சாதி ஒருமை. இதை நம்ம முன்னாடி விளக்கியிருக்கோம். சரி, சொல்லி இதெல்லாம் இலக்கணத்தை கொண்டு அவர் விளக்குறாரு. அந்த ஏன் சொல் அப்படிங்கிறது சொலல்னு சொன்னோம்னா அது அதுக்குரிய காரணத்தை முன்னாடி சொல்லிட்டு அதனுடைய இலக்கண அமைதியை சொல்லியிருக்கார். சாதி ஒருமை சொல் எனவே அமைந்திருக்க வாயால் என வேண்டாது கூறுகிறார். வாயின்னு தேவையில்லை, வழுக்கியும் சொலல் சொன்னாலே போதும். வாயால் என்பது யாப்பை நிரப்ப வந்த ஒரு சொல் என்று சொல்லலாம். அப்படி இருக்குது. அணிக்காக சொல்லுக, சொல்லிற்பயனுடைய சொல்லற்க, சொல்லிற்பயனிலா சொல் என்ற இடத்துல அந்த சொல் என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. அது வேண்டா பொருள் தான். ஆனால் அது வருவதற்கு காரணம் அது சொற்பொருள் பின்வரு அணி என்ற நிலையை நோக்கி என்று பரிமையாளர் எழுதுவார். எனவே ஒவ்வொரு சொல்லை ஆள்கிற போதும் அந்த சொல் இப்படி வருகிறதுக்கு என்ன காரணம் என்று நாம மொழி வல்லுநர்கள் அதை ஆராய்ந்து சொல்வார்கள். ஒரு சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு மொழி ஆராய்ச்சியாளன் ஏன் இந்த சொல்லாடத்தை எப்படி வந்தது என்று நினைத்து அவர் சொல்கிறார். எனவே சொல் என வேண்டாது கூறினார். ஏன்னா நல்ல சொற்கள் பயின்றது என தாம் வேண்டியதன் சிறப்பு முடித்தற்கு. அதாவது நாம பேச்சிலேயே இந்த மாதிரி சொல்லுவோம். நான் இனிமேல் எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் வாயினால சொல்ல மாட்டேன் அப்படின்னலாம் நம்ம பேசுவோம். நான் இனிமேல் உனக்கு சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்த என் வாயால சொல்ல மாட்டேன்னு நம்ம பேசுவோம். அப்போ அந்த வாயால் என்று சொல்லுகிற போது ஒரு வேண்டாது கூறுதல் போல மிகையாக இருக்கிறது. இட் இஸ் என்ன சொல்றது, ரெடண்டன்ட் அல்லது எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் தான் என்னன்னா நல்ல சொற்கள் பயின்றது. ஏன்னா அவர்கள் வாய் நல்ல, அந்த வாயால் சொன்னாரா, அவர் சொன்னாரா, அந்த வாயால் சொன்னாரா, அவர் வாயால் சொன்னார்னா அவர் வாய் நல்ல வாய், அந்த வாயால இது சொல்லியிருக்க முடியாது என்ற ஒரு குறிப்பு பொருள் வருகிறது. இதைத்தான் தாற்பயம் என்ன வேண்டியதன் சிறப்பு முடித்திருக்கு. இதனை வடநூலார் தாற்பயம் என்பர். எனவே தாற்பயம் என்பது ஒரு செமாண்டிக், அதாவது சொற்பொருள் கோட்பாடு. அதை பத்தி நான் பேசுறேன், இறுதியில் பேசுறேன். இந்த தாற்பயம் 2-3 பொருள் உண்டு. தாற்பயம்னா பொருள் உண்டு அர்த்தம். இதுக்கு என்ன தாற்பயம், இதுக்கு என்ன அர்த்தம். இன்னொன்று அதனுடைய குறிப்பு, இன்னொன்று அதனுடைய நோக்கம் என்று நம்ம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அது நம்ம சொல்றேன். எனவே இந்த சொல்லை, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மிகையான சொல்லை மிகைன்னு சொல்லுவாங்க,
வேண்டா கூறல்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தத்தை இவர் கண்டு சொல்லியிருக்கார். அதாவது இது நல்ல நல்ல சொற்களை தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாயினால நிச்சயமாக அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதனை வடநூலார் தாற்பயம். தாற்பயம்னா என்னங்கிறத நான் சொல்றேன். தாற்பயம் இஸ் கைண்ட் ஆஃப் அதாவது தி பவர் ஆஃப் வேர்ட்ஸ், செமாண்டிக் பவர் ஆஃப் வேர்ட்ஸ். அது எப்படி அந்த சொற்பொருள் உணர்த்தப்படுகிறது, சொற்பொருள் உணர்த்தப்படுகிறதுனுடைய பல்வேறு வாயில்களை நான் பிறகு பேசும்போது சொல்றேன். பொழிப்பு மூவாவனுடைய பொழிப்பு. தீய சொற்களை தவறியும் அவர் எழுதியிருக்கிறார். மறந்தும் தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவருக்கு பொருந்தாததாகும். குற்றம் என்பதெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒழுக்கியும் வாயால் சொல்லுதல் அப்படிங்கிறது சொல்லுதல் குற்றம், சொல்லல் அப்படிங்கிறது சொல்லுதல் குற்றம் என்று அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒழுக்கமுடையவருக்கு பொருந்தாதது ஆகும். எனவே இந்த பொருளை கொஞ்சம் அவர் விரிவுபடுத்துகிறார். சொல்லல் அப்படிங்கிறது சொல்லுதல்கள் அவர் எடுக்க சொல்லும் குற்றம், சொல்லுதலாகிய குற்றம் என்று இருபெயரட்டாக அது பொருள் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு சொல்ல எப்படி ஒரு தொடரை அணுகிறார்கள் பாருங்க. ஒழுக்கமுடையவர்களுக்கு தீய சொற்களை மறந்தும் வாய்தவறி சொல்லுதல் இயலாது. வாய்தவறி பழக்கம் காரணமாக வாய்க்கு அது இயலாதாம். கூடாது எண்ணாமல் இயலாது என்பதன் காரணம் தீய சொற்களை சொல்ல முயன்றாலும் நல்லதை பேசி பழகிய வாய்க்கு அது இயலாது என்பதாலேயும் அப்படின்னு தமிழர் விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க எப்பவுமே நல்ல சொற்கள் தான் சொல்லுவாங்க, அவர்களால அதனால முடியாது. அது மாதிரி நாம கேட்கிறோம் இல்லையா, அவர் அந்த வாயால சொன்னாரா? நிச்சயமாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் நாம் பேசுகிறோம் இல்லையா. சரி, இதனுடைய வாக்கிய அமைப்பு பார்ப்போம். இயல்பான உரைநடையில நீங்க எடுத்தீங்கன்னா ஒழுக்கமுடையவருக்கு, அதாவது 4ஆம் வேற்றுமையில் உள்ளவருக்கு தீய வழுக்கியும் வாயால் சொல் ஒல்லாவே ஒல்லாவே என்று நாம் எடுப்போம். ஆனால் அதாவது இது அவருக்கு பொருந்தாது, இவை அவருக்கு பொருந்தா என்பது போன்ற ஒரு வாக்கியம். ஒல்லாவே ஒல்லாது இயலாதுன்னு தான் இவர் எடுத்து. ஏன்னா நாம் இன்றைக்கு பிற்காலத்துல இந்த இது மாதிரி இந்த இயலுதல், புரிதல், புரியாது போன்றவெல்லாம் அதுக்கெல்லாம் ஒருமைப்பன்மை இல்லாம ஒரு பொது ஒருமை வடிவமே ஒருமைப்பன்மைக்கு வரக்கூடியதாக மாறிவிட்டது. வரலாற்று ரீதியாக மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அந்த ரொம்ப விளக்கத்துக்கு நாம் போக வேண்டாம். எனவே இது அவருக்கு பொருந்தாது, இவை அவருக்கு பொருந்தா என்று நாம பேசுறது இல்லை. இவை அவருக்கு பொருந்தாது அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த ஒருமைப்பன்மை மயக்கம் வந்து விட்டது. மனக்குடவரும் பெருமையில் எழுகிற வாக்கிய அமைப்பு வேற மாதிரி, இதேதான் கொஞ்சம் வித்தியாசமா அப்படியே தான் போட்டிருக்காங்க. பொருள் சொல்ற முறையை வைத்துக்கொண்டு தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே என்று சொல்லி அதை கொண்டு வந்து அந்த தொடரை ஒழுக்கமுடையவருக்கு என்பதை 2வதாக கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துல அந்த வினைமுற்றை போட்டிருக்காங்க. இதுதான் அவருடைய வாக்கிய அமைப்புல. என்னோட சொல்லடைவுல பார்த்தீங்கன்னா வழுக்கியும்ங்கிறதுக்கு மறந்தவனு பொருள் சொல்லியிருக்காரு, தவறியும்னு பொருள் சொல்றாங்க. தவறுதல் சொல்லுதல் தவறியும்னா தவறி, வாய் தவறி அப்படிங்கிறது வாய் மறந்தும்னு அர்த்தம். எனவே மறந்தும் அப்படின்னு அந்த பொருள் கொண்டு வர்றாரு. சரி, அதாவது மறதியினாலே இப்படி சொல்ல முடியாது. தவறுதல் வேற. தவறுதல் என்பது வாய் சொல்லை உச்சரிக்கிற போதோ அல்லது சரியாக அந்த பொருளுக்குரிய சொல்லை கண்டுபிடிக்க முடியாமலும் சொல்றது. மறந்தும்னா நமக்கு தெரிந்து மறதியினாலே ஏற்படக்கூடிய ஒரு சொல். எனவே மறந்தும் என்பதற்கும் தவறியும் என்பதற்கு சற்று வேறுபாடுகள் உண்டு, அதை நோக்கி கொள்ளுங்க. சரி, தீய அப்படிங்கிறது குறிப்பு வினையால் அணையும் பேர். தீய சொற்களை, தீயனவற்றை வாயால் தம் வாயால் 3ஆம் வேற்றுமை வாய் சொல்லல் சொல்லும் தொழில்கள். அப்புறம் ஒழுக்கம் உடையவர்க்கு குறிப்பு வினையால் அணையும் பேர் உடையவர்க்கு ஒல்லா முடியா தேற்றம் என்று வருகிறது. எனவே வழுக்குதல் என்பதற்கு திருக்குறளே வழுக்குதல் என்பது 2 இடத்துல வருகிறது. ஒரு இடத்துல மறத்தல் ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு இடத்துல ஒழிதல், ஒன்னார் வழுக்கியும் கேடி என்பது. இது ரெண்டுமே திருக்குறள்ல கொடுத்திருக்காங்க. திருக்குறள்ல வள்ளுவருடைய ஆட்சியையும் பரிமையாளர் சொன்ன பொருளையும் வைத்து அதற்கு பொருள் வரையறை செய்திருக்கிறார். ஒன்று செய்யப்பொருள் குன்றியவனையாகவும் குன்றாவனையாகவும் வைத்திருக்கிறார். சரி, இப்ப தாற்பயத்துக்கும் வரலாம். தாற்பயம்னா என்ன? தாற்பயம் என்பது மிகை, விதப்பு கிளவி, வேண்டா கூறல் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தாற்பயம் என்பதுக்கு 2-3 பொருள் இருக்கு. தாற்பயம்னா சொற்பொருள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சொற்பொருள் விருத்தியில், அதாவது சொல் எப்படி பொருள் நடத்துங்கிறது 3 வகையா சொல்லுவாங்க. 4 வகையா சொல்றவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவிதை, செஞ்சொல், இலக்கணை,
இலக்கணை இலக்கணைங்கிறது ஆகுபெயர் ஆகுபெயர். அப்புறம் வந்து வேஞ்சனைங்கிறது குறிப்பு. எனவே செஞ்சொல், இலக்கணச் சொல், குறிப்புச் சொல். எனவே செம்பொருள், இலக்கண பொருள், குறிப்பு பொருள் என்று சொல்லுவாங்க. அது கூட ஒரு சாரார், அதாவது நியாயிகள், மீமாம்சகர்கள் அது இல்லை. நியாயிகள் இந்த தாற்பயம் என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தாற்பயம் மனசில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன், குறிப்பு. இந்த குறிப்பையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பினாலும் ஒரு சொல்லுக்கு பொருள் மாறுபடுகிறது என்று சொல்லுவாங்க. அதன்படி மீமாம்சகர்களும் வேதாந்திகளும் வந்து அடிப்படை பொருளை சொல்லுவாங்க. அதாவது சொற்பொருள் அப்படிங்கிறதெல்லாம் தாற்பயம்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா இன்னும் சிலர் அதாவது இந்த தாற்பயத்தினாலே வரக்கூடிய பொருள், குறிப்பு பொருளுக்கும் துவனியினாலே வரக்கூடிய பொருளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. தாற்பயம்ங்கிறது அந்த அந்த சொல்லு நேரடியாக சொல்லக்கூடிய பொருளிலிருந்து வரக்கூடிய. துவனி அப்படிங்கிறது அங்க சொல்லப்படாத விஷயத்தையும் நாம வந்து சேர்த்து கொண்டு நாம அந்த அதாவது ஏற்ற இறக்கம், இன்டோனேஷன் அல்லது அதை கூட சேர்க்கக்கூடிய உடல் மொழி, இவற்றோடு கூட வரக்கூடிய ஒரு குறிப்பு பொருளையும் குறிப்பதாக நம்முடைய குஞ்சுனி ராஜா சொல்றாரு. நான் அதுக்கு ரொம்ப விளக்கத்துக்கு போல. மூன்றாவது, நம்முடைய பிரயோகத்தில், அதாவது இல்லை என்ன இதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்முடைய இலக்கணாசிரியர்கள் பின்பற்றக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு விவாதங்கள் வந்து ஒவ்வொரு கருத்துக்குழுக்களும் வடமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்குழுக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறார். பிரயோகக்காரர் என்ன சொல்றாருன்னா, தாத்பரியம் என்பது அந்த இலக்கணை பொருள், ஆகுபெயர் எப்படி ஏற்படுகிறது சொன்னா அன்வயம், அந்த இடத்துல பொறுத்து அது ஒன்றுக்கொன்று தொடர்ந்து இருக்கிறதுனாலையும், சம்பந்தம் அதாவது தொடர்புடையது. தொல்காப்பியராகத்தான் முக்கியமா பொருள் சொல்லியிருக்காரு. ஆகுபெயரை வந்து தொடர்புடைய சொற்களால், இப்ப குளிப்பாடி அப்படின்னு சொன்னா அந்த குளிப்பாடிங்கிற இடத்துலதான் துணி நெய்தாங்க, அதனால குளிப்பாடி, அந்த சம்பந்தத்தினால இந்த குளிப்பாடி நல்லா இருக்குன்னு சொன்னா, காஞ்சிபுரம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்வயம்ங்கிறது இதுல வரக்கூடியது, வாக்கியத்துல வரக்கூடியது. தாத்பரியம்ங்கிறது இன்டென்ஷன், இந்த இன்டென்ஷனால வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய இலக்கண விதி சொல்லியிருக்காரு. நான் முன்பே இதை பத்தி பேசியிருக்கேன், ரொம்ப விளக்கத்துக்கு நான் போகல. தகுதி, யோக்கியதை அப்படிங்கிறதும் அதோட பொருத்தமாக இருக்கும் என்று காரியத்திற்கு நினைக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு கருத்து குழுக்கள். இப்ப உதாரணமா நீங்க வந்து மழை பொழிகிறதுன்னு சொல்லலாம், வெயில் பொழிகிறதுன்னு சொல்லலாம். வந்து அவர் சொல்றா இல்லையா, சந்தனம் வந்து என்னை வந்து வேகிறது, சந்தனத்தினால வேகிறேன்னு சொல்றது, அதை அணிநிலையில பேசலாம். என்றால் நம்முடைய நாகரத்ன கிருஷ்ணா இங்க இருக்காங்களான்னு தெரியல, அவருடைய அந்த மாப்புசான் கதை மொழிபெயர்ப்புல அந்த வெயில் பொழிந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு. வெயில் வந்து நாம வெயில் பொழிந்தது அப்படிங்கிறது சரியான கலெக்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். வெயில் சுட்டரித்தது, வெயில் காய்ந்தது என்பதுதான் சரியான கொலகேஷன். அது கூட சேர்ந்து வர்றது. அப்ப அந்த கொலகேஷனால வரக்கூடிய தீத்தும்மு வேளான்னு சொன்னா தீயை தும்முகுது அப்படின்னு சொன்னா தீயை வெளிப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த சொற்சேர்க்கையினை வந்து சில சொற்சேர்க்கை வந்து பொருத்தமில்லாம இருக்கும். அப்படி பொருத்தமில்லாத வருகிற போது அதுக்கு வேறொரு அர்த்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அங்க பேசுறாங்க. எனவே இது வந்து இதை நான் முன்பு சொல்லியிருக்கேன். இந்த தாத்பரிய விருத்தியை பத்தி எங்க நிறுவனத்துல இருக்கக்கூடிய தாத்தாச்சாரியாருங்கிறது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு நூலை அவர் எடிட் பண்ணியிருக்காரு, பார்க்கிறோம். எனவே தாத்பரியம் என்பது ஒரு சொற்பொருள் விருத்தி, சொற்பொருளை உணர்த்துகின்ற முறை என்று சொல்கிறார். அதுக்கு வேற எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னா, உதாரணமா வந்து இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சல். ஒழுக்கமுடையார் வாய்ச்சல் என்பது ஒழுக்கமுடையார் சொல்லுன்னு சொன்னாலே போதும். அந்த வாய்ச்சல் என்பது அதுல தீய சொற்கள் பயிலா என்ற கருத்தை தாற்பயத்தினாலே உணர்த்துவதற்குன்னு அங்க பொருள் சொல்வார். அதே மாதிரி துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்குப்பவர். இறந்தார்வாய் இன்னாச்சொல், அந்த வாய் அப்படிங்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாய் என வேண்டாது கூறினார் தீய சொற்கள் பயன். அந்த தீயவர்கள் வாய்ச்சொல்னு சொன்னா தீயவர்கள் வாயில தீய சொற்கள் பயிலும், நல்லவர்கள் வாய்ச்சொல்னு சொல்றோம் நல்ல சொற்கள் பயிலும்னு அதுக்கேற்ற பொருள் கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் சொல்வார்.
அந்த 159 திருக்குறள் நம்ம அதுக்கு பின்னாடி பார்க்கணும். அடுத்தது நான் முன்பே சொல்லியிருக்கேன், தேரற்க யாரையும் தேர்ந்தவன் தேறுக தேரும் பொருள். தேறுகங்கிறதுக்கு ஐயுறாத ஒழிகன்னு எழுதுவார். நான் அதுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு கள்ளன் திருடனிடம் மாட்டிக்கொண்டால் அவன் என்ன சொல்லுவான், என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க சார்ன்னு சொல்லுவான். நம்புங்க சார்ன்னு சொன்னா என்ன அர்த்தம், என்னை சந்தேகப்படாதீங்கன்னு அர்த்தம். அதான் அவனுடைய இன்டென்ஷனல் மீனிங். அதுதான் தாற்பயம்னு சொல்றாங்க. அதே மாதிரி விருந்தோம்பல் ஓம்பா மடமை அப்படிங்கிறது, ஓம்பா அப்படிங்கிறதுக்கு போற்றாதன்னு பொருள் எழுதாம இகழும் மடமை என்று பொருள் எழுதியிருப்பார். இதெல்லாம் தாற்பயம்னு சொல்லி விளக்கியிருப்பாங்க. இதுக்கு நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. நம்ம எப்படி ஒரு ஒரு பழைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கண ஒரு பலகணி மூலமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது பரிமையாளர்கள் போன்றவர்கள் அதை செய்திருக்கிறாங்கிறது நம்ம குறிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த சொல்லுக சொல்லில் பயனுடைய அப்படிங்கிறத பற்றி சொல்ற போது, சொற்களில் அதாவது சொல்றப்ப என்ன சொல்ல, சொற்பொருட் பின்வரு என்னும் அணி நோக்கி வந்தது. சொல்லில் வர்றது, இது அணி நோக்கி வர்றது. இப்படி இந்த சில மிகையான சொற்கள் இடம்பெறுவதற்கு ஒன்று அணி நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறித்த பொருள் அதனால தெரிவிக்கப்படுவது காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பேச்சு மொழியிலேயே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் இந்த உடையவர்க்கு அப்படிங்கிற சொல் திருக்குறள்ல உடையர், உடையவர், உடையவன், உடையள், உடையன், உடையாள், உடையார், உடையாளன், உடையாளன் ஒரு சொல் இருக்கு, உடையாளர் என்று சொல் இருக்கிறது. இதுல உடையவர்க்கு, உடையவர்க்கு, உடையார்க்குன்னு சொல்ல உடையவர்க்கு என்று குறிப்பு வினையாளனை பெறுவடியும், உடையார் என்றெல்லாம் உடையவர் என்ற வடிவம், ரெண்டு வடிவமும் குறிப்பு வினையாளனின் பெயர்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒல்லுதல் என்பது இயலுதல் என்ற பொருள்ல திருக்குறள்ல வருகிறது. ஒல்குதல் என்ற ஒரு சொல் இதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள்ல ஒல்கு என்ற திருக்குறள் நம்ம இந்த அதிகாரத்திலேயே ஒரு திருக்குறள்ல வருகிறது. ஒல்கி என்னது இந்த திருக்குறள், அதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள் இருக்கு ஒல்குதல் என்ற ஒரு சொல் வருகிறது. எனவே ஒல்குதல் வேற, ஒல்லுதல் வேற. எனவே இப்படி இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். தாற்பயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கலாம். தாற்பயத்தை விளக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது இலக்கண சொற்குழிவாக மாறிவிடும். ஒல்லுதல், ஒல்காமை, ஊர் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து, ஒல்குதல் என்ற நீங்குதல் என்ற பொருள்ல திருக்குறள்ல வருகிறது பார்க்கிறோம். எனவே இவ்வாறு இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இதுல ஒழுக்கத்துக்கு ஒழுக்கமுடைமையினுடைய ஒரு அடையாளம் நல்ல சொற்களை சொல்லும், தீய சொற்களை சொல்லாமை என்பதை ஒரு இலக்கணமாக திருவள்ளுவர் கருதியிருக்காருன்னு சொல்றது. சரி, இதோட இதை நிறுத்திக்கிட்டு அடுத்தது இறுதியான திருக்குறள், மிக முக்கியமான திருக்குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த வாக்கியத்தை இரண்டு வேறு விதமாக நான் மனக்கொட உரையும் வரையும் தான் முக்கியமா நான் பார்த்து கொண்டு போகிறேன். மற்றவர்களும் வேற வேற விதமா சொல்லுவாங்க, ரொம்ப நீண்டு போய்விடும், நான் அதை எடுக்கல. இந்த திருக்குறளை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பலகற்றும் கல்லார், அதாவது இவர் என்ன பண்றாருன்னா, மனக்கொடவர் என்ன பண்ணுவாருன்னா, அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார். கல்லார்னா அறியார் இன்னும் மாற்றிருக்கிறார். அறிவில்லாதவர் என்பதை எழுவாக எடுத்துக்கொண்டு அந்த அறிவில்லாதவர்கள் உலகத்தோடு ஒட்டொழுகல் பலகற்றும் அறிவிலாதார் பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் என்று எடுத்திருக்கார் அந்த வாக்கியத்தை. அறிவில்லாதார் பல நூல்களை கற்றாலும் பலகற்றும் உயர்ந்தாரோடு பொருந்த ஒழுகுதலை அறியார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு பொருந்த ஒழுகுதல் அப்படின்னு ஒரு கோணத்தை கொண்டு வர்றார். உலகத்தார் ஓடு ஒழுகுதல்னா உலகத்தார் ஒழுகுவது போல ஒழுகுதல் சொல்லாம உலகத்தாரோடு பொருந்தி கொண்டு ஒழுகுதல்ங்கிற ஒரு கோணத்தை அவர் சொல்கிறார். இது ஒழுக்கமாவது உயர்ந்தோர் ஒழுகின நெறியில் ஒழுகுதல் என்பதும் அவ்வொழுக்கம் கல்வியினும் வலிவுடைத்தென்பதும் கூறிற்று. கல்வியை விட கல்வி கற்பதை விட ஒழுக்கத்தை கற்பது மிகவும் முக்கியம். அது உலகம் எப்படி ஒழுகிறதோ அது மாதிரி ஒழுக வேண்டும். அப்படி அறிவில்லாதவர்கள் அதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கோணத்துல மனக்கொள்வர் பொருள் சொல்லியிருக்கார். ஆனா பரிமையாளர்கள் அந்த வாக்கியத்தை வேற மாதிரி சொல்றார்.
அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவிலாதார், அறிவில்லாதவர்கள் என்று உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை கல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதார் பலகற்றும் அறிவிலாதார், பல நூல்களையும் கற்றாராயினும் அறிவில்லாதார். எனவே நூற்கல்வியோட ஒழுக்கம்தான் மேம்பட்டது, பல நூல்களை கற்றாராயினும் அறிவிலாதார். எனவே அறிவிலாதார் என்பதை பயனிலையாக கொண்டு இவர் வாக்கியத்தை அமைத்திருக்கிறார். அவர் அறிவிலாதாரை எழுவாயாக்கியிருக்கிறார். எனவே பொருள் ஏகதேசம் ஒன்றாக இருந்தாலும் அந்த கோணம் வேறுபடுகிறது. சரி, உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலாவது உயர்ந்தோர் பலரும் ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல். அவர் என்ன சொன்னாருன்னா அவர்களோடு ஒழுகுதல், அவர்களுக்கு பொருந்த ஒழுகுதல் அப்படிங்கிறதும் ஒன்றுதான். இவர் என்ன சொல்றாருன்னா அவர்களுடைய வழியிலே நாம செல்லுதல் என்று ஒரு சொல்றார். சரி, இரண்டாவது அறநூல் சொல்லியவற்றுள் இக்காலத்திற்கு இயலாதன ஒழிந்து, பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான கருத்து. பழைய தர்மசாஸ்திரங்கள்ல மனுதர்மம் போன்றவற்றை சொல்லி இருக்கக்கூடிய இக்காலத்துக்கு பொருந்தாதவற்றையெல்லாம் விட்டு சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டு புதிதாக வரக்கூடியவற்றை ஏற்பன கொண்டு வருதலான் அவையும் அடங்க உலகத்தோடு ஒட்டை என்றும். எனவே உலகத்தோடு உலகம், அதாவது அறிவாளிகள் சொல்லக்கூடிய நடக்கிற நடைமுறை மட்டும் இல்லை, நூல்கள் என்ற அறிவாளிகளான பெரியோர்களாலே சொல்லப்பட்ட நூல்களிலும் பொருந்தாதவற்றை விட்டுவிட்டு பொருந்திய அதில் சொல்லாதவற்றை புதிதாக படித்துக் கொண்டு ஒழுக வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு 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 திறந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்க என்றும் அக்கல்விக்கு எனவே என்றும் அக்கல்விக்கு பயன் அறிவும் அறிவிற்கு பயன் ஒழுக்கமும். எனவே அறிவு அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அறிந்து கொள்வதோடு அதை ஒழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கார். எனவே ஒழுகுதலை கல்லாதார் பல கற்றும் அறிவிலாதார். எனவே அப்படி தெரியாதவன் அவன் கற்றவன் அல்ல, ஹி இஸ் நாட் எஜுகேட்டட், அவன் கற்றவன் அல்ல. ஒழுகுதலை கற்பலாவது அடிப்படுதல், அடிப்படுதுன்னா அதிலேயே தோய்ந்து அந்த முறையிலேயே அந்த பழக்கத்தை தன்னதாக அமைத்துக் கொள்ளுதல், ஒரு நிலையான பழக்கமாக அமைத்துக் கொள்ளுதல். அடிப்படுதல் அதில் ஆழங்கால் படுதல் என்று அர்த்தம். எனவே இந்த இரண்டு பாட்டானும் சொல்லானும் செயலானும் வரும் ஒழுக்கங்கள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டன. சொல்லான்னா நல்லதை சொல்றது, செயல்னா என்ன செயல்? ஒன்று பெரியவர்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ரெண்டு கருத்து இருக்குது. பெரியவர்கள் சொல்கிற வழியில செல்லுதல், அதுல பொருந்தாதவற்றை விட்டு விடுதல், சொல்லாதவற்றை படைத்தல். மிகவும் ஒரு ஒரு விரிவான ஒரு ஒரு பாங்கை அங்கே நாம பார்க்கிறோம். எனவே இதுதான் ஒழுக வேண்டிய முறை என்று சொல்லியிருக்காரு. உலகத்தாரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூலை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவர் ஆவார்னு மூவா போன்றவர்கள் அப்படியே எடுத்திருக்காங்க. உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதவர் பல நூலை கற்றிருந்தால் அறிவில்லாதவரே சொல்லி பெரும்பாலும் பரிமேலழகரையை பின்பற்றியிருக்காரு. என்னுடைய வாக்கியமைப்பு பார்த்தீங்கன்னா மணக்குடவர் வாக்கியமைப்பு அறிவில்லாதார் பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் என்பது அவருடைய வாக்கியம். பரிமேலழகர் வாக்கியமைப்பு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பலகற்றும் அறிவில்லாதவன். அதை கல்லாதவன் அறிவில்லாதவன், இவன் அறிவில்லாதவன் கல்லார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை கற்க முடியாது அறிவில்லாதவன். பல படிச்சிருந்தாலும் அறிவினுடைய பயன் உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை கற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். எல்லா ஒரு வகையில வேற வேற கோணத்தில் சொல்றாங்கன்னு பாக்குறோம். எனவே உலகத்தோடு, அது உலகம் அத்து ஓடு இருக்கு, மூன்று ஒடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மூன்றாம் வேற்றுமை உருவு. அந்த மூன்றாம் வேற்றுமை உருவு உடனிகழ்ச்சி பொருள்ல தான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில ஆசிரியர்கள் அது வினைமுதற் பொருள் வர்றதாக எழுதியிருக்காங்க. அது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு, அதை நான் கடைசியில சொல்றேன். சரி, ஒட்ட பொருந்த ஒழுகுதல், ஒழுகுதலை கல்லார் கல்லாதார் அப்படி என்று சொல்லி வினையாளனையும் பெயராக பரிமேலழகர் கொள்ள கல்லார் என்பதை வினைமுற்றாக மணக்குடவர் கொண்டிருக்கிறார். எனவே இலக்கணமே மாறுது, பொருள் மாறுற போது இலக்கணம் மாறும், இலக்கணம் மாறுகிற போது பொருள் மாறும். வாக்கியம் பல பல நூல்களையும், பல என்பது ஒரு ப்ரொனவுன், பலங்கிற இந்த இடத்துல நூல்களை குறிக்குது. கற்றும்னா கற்றாராயினும் கற்றும்
அறிவிலாதார் அறிவிலாதார்னு ஒரு வினைமுற்றாக பரிமேலழகருக்குள்ள வினையாளனின் பெயராக மணக்கொடர் கொண்டிருக்காரு. எனவே இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பதை பற்றி நம்ம வந்து பரிமேலழகர் ஒரு இடத்துல சொல்றாரு. அதாவது இந்த திறனறிந்து சொல்லுக சொல்லி அறனும் பொருளும் அதனை நோங்கு இல்லை என்ற திருக்குறள்ல ஒரு இடத்துல சொல்றாரு. அதாவது அந்த திறனறிந்து எப்படி சொற்களை சொல்வது என்கிற போது அத்திரங்களான் குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம், செல்வம், உருவம், பருவம் என்பவற்றால் வரும் தகுதி வேறுபாடுகள் அவற்றை அறிந்து சொல்லுதலாவது அவற்றால் தமக்கும் அவர்க்கும் உளவாய ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து மரபால் சொல்லுதல். அது உலகத்தோடு ஒட்ட ஒழுகலையும் இனிமையையும் பயத்தலின் அரணாயிற்று. எனவே நீங்க வந்து அந்த மொழியை பயன்படுத்துகிற போது அதுக்குரிய அந்த எட்டிக்கெட்னு சொல்லுங்க, அந்த மரபுகளோடு பின்பற்ற வேண்டும். அது உலகத்தோடு ஒட்ட ஒழுகலை குறிக்கிறதுன்னு சொல்கிறேன். அங்க சொல்லியிருக்காரு. அப்போ உலகத்தோடு என்பதை மூன்று நிர்வாகியோடு உடன்கட்சி பொருள் வந்ததாக மயிலநாதர், நச்சினா வீரமாமுனி போன்றவர்கள்லாம் இலக்கண வழக்காசிரியர்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் இது வந்து வினைமுதல் பொருளை வந்ததாக நச்சினார்க்கினியர் ஒரு இடத்துல சொல்றதாக மேற்கோள் விளக்கத்துல தாமோதரனும் ஐயா தண்டவாணி தேசியனும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இடத்தை எடுத்து படிக்கிற போது ஐவருடைய போது அந்த இடத்துல ஒடு ஓடு என்பதைத்தான் அங்க சொல்றாரு. ஒடு வந்து ஓடாகவும் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டாக இதை கொடுத்திருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. அதை மறுபடியும் நாம் பார்க்க வேண்டும். இன்னும் வந்து தீவிய கோபாலையர் வந்து ஐவருடு சினையி உலகத்தோடு போன்றவற்றில் ஒடு வினைமுதற் பொருள் வந்ததாக தீவிய கோபாலையர் எழுதியிருக்காரு. எப்படி என்ன எழுதுறாங்கன்னு அது தெளிவா விளங்கல. அச்சிரார்க்கினியரும் மலையோடு புரத மாலை ஆணை போன்றவற்றில் வினைமுதற் பொருள் என்கிறார். ஆனால் சேனாவரையர் வந்து உடனகட்சி பொருள் என்கிறார். அதாவது ஊசியோடு துயின்ற கூசும்பட்டும்னா ஊசியால்னு அர்த்தம். ஊசிதான் அந்த பட்டு தூசும்பட்டு ஊசியோடு குயின்ற ஊசி வந்து தைக்குது அப்படிங்கிற பொருள் வருது, வினைமுதல் பொருள். ஆனா அது ஊசியோடுங்கிறதுக்கு உடனகட்சி பொருள் அல்ல அந்த இடத்துல. எனக்கு தொல்காப்பியத்திலேயே உடனகட்சி பொருளும் அந்த வினைமுதல் பொருளும் மாறி மாறி வரும்னு சொல்லியிருக்காங்க. தூங்கு கையான் உங்க நடை, தூங்கு கையோடு உங்க நடையாண்டு வரும். எனவே அதைத்தான் விவரிக்கிறாங்க. அது நம்ம ரொம்ப விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனவே இதோடு முடித்துக்கொண்டு எனவே இது முக்கியமான ஒரு திருக்குறள் பார்க்கிறேன். இது முடித்துக்கொண்டு நம்ம வந்து இனி வந்து இதனுடைய தொகுப்புரையை நம்ம முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒரு சுருக்கமாக. தொகுப்புரையாக சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் நான் விரிவாக பேசுறேன். ஏன்னா முன்னாடி அங்கங்க பேசியிருக்கிறோம். இந்த அதாவது இந்த திருக்குறள் ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல விரிவான வரைவிலக்கணம் இல்லை. ஒழுக்கம் என்ற சொல் ஆச்சாரம், கொள்கை, படிப்பொழுக்கம், கூடா ஒழுக்கம், நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்ற சொற்கள் இருக்கின்றன. பிறகு இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைப்புல பார்க்கிற போது பெரும்பாலும் இந்த எடுத்துரைப்பு முறையில மாட்டேறு சொல்லியிருக்கிறார். அதாவது அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கள் உயர்வு என்று சொல்லி அந்த அழுக்காறு அதிகாரத்தை சொல்ற கருத்தை இங்க மாட்டேறா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வாக்கிய அமைப்புல வந்து அந்த இனத்தை கொள்ளுகின்ற முறையில ஒரு அளவியல் முறையில வாக்கியத்தை அமைத்திருக்கிறார். அப்புறம் இந்த திருக்குறள் மொத்தத்திலையும் வந்து ஒழுக்கமின்மை என்ற முரணாக நிறுத்தித்தான் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரே இடத்துல வந்து நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்று சொல்லி வேற்றுமை பதங்களை ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் முக்கியமான கருத்து, இந்த ஒழுக்கம் சமுதாய அசைவியக்கத்துக்கு உதவும் என்ற ஒரு கருத்து அவரிடம் இருக்கிறது. சமுதாய அசைவியக்கம் சொன்னா மொபிலிட்டி, சோசியல் மொபிலிட்டி, அதான் ரொம்ப முக்கியமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது ஒழுக்கத்தினால உயர முடியும். ஆனால் அந்த ஒழுக்கத்தினால உயர்தல் என்பது நாம கொஞ்சம் அதுக்குரிய நிபந்தனைகள் இருக்கின்றன. அதை நம்ம அடுத்து நான் பேசுறேன். உதவும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது இந்த இந்த அதிகாரத்துல என்னுடைய உரிப்பொருள் வந்து ஒழுக்கமுடைமை என்று சொன்னாலும் அதனுடைய கருப்பொருளாக வரக்கூடியது பார்ப்பான் என்ற ஒன்று வருது. அழுக்காருடையான் வருது, உறவோர் வர்றாங்க, ஒழுக்கமுடையவர், உலகம் எல்லாம் அந்த கருப்பொருள் வரக்கூடிய மாந்தர்கள். அதுல பார்ப்பனர்களை ஏன் அப்புறம் சொல்றாருன்னா, பார்ப்பனர்களுடைய குலத்தொழில் குல பண்புகளாகிய மறைவோதுதலை மறந்து விட்டாலும் கூட ஒழுக்கம் குன்றிவிட்டால் அவனுடைய வருணத்துக்கு கேடு வந்து விடும் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அது பார்ப்பனர்களை மையமிட்டு சொன்னதாக மட்டும் நாம் எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொருந்தும். அது உபலக்கணம். ஒருத்தருக்கு சொன்னா வெத்தலை போட்டோன்னு சொன்னா வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி எல்லாருக்குமே அது பொருந்துங்கிற ஒரு விளக்கத்தை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனவே அது பார்ப்பானர்களை சொல்லுவதனுடைய முக்கிய நோக்கம் வந்து அவர்கள்தான் சமுதாயத்தினுடைய உயர்ந்த அந்த கால சமுதாயத்தில் அப்படித்தான் இருந்தது. எனவே அவர்களுக்கே இது பொருந்தும் என்றால் மற்றவர்களுக்கு இது பொருந்தும் என்ற ஒரு ஒரு பார்க்கிறோம். அப்புறம் இந்த சமுதாய அசைவை மொபிலிட்டி பத்தி நம்ம சொன்னோம். மொபிலிட்டியை பத்தி பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா வருணத்தினுடைய அகத்தும், அதாவது ஜாதிக்குள்ள குடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு. அதாவது கீழ்நிலையில் இருக்கிறவன் மேல்நிலையில் வருது. அது வந்து பணத்தினாலேயோ அல்லது ஒரு பண்புனாலேயோ ஒரு வருணத்துக்குள்ளே உள்ள அகத்தும், வர்ணங்களுக்கு இடையேயும், வர்ணங்கள் ஒரு வருடம் இன்னொரு வருடமா மாறுறது, அது ஒரு மொபிலிட்டி. அப்புறம் மேலே போறது, கீழே போறது. கீழே போறதுதான் அவன் வந்து ஒழுக்கம் குன்றினால் பிறப்பு ஒழுக்கம் குன்றினும் கெடும் சொல்லியிருக்காரு. எனவே ஒழுக்கம் இருந்தால் அவன் மேலே போயிடலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ பக்கவாட்டு மாற்றம், கீழ்வேல் மாற்றம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல பக்கவாட்டு மாற்றம் சாத்தியம் போல் இருக்கு. ஆனா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் முடியாது போல் இருக்கு. அதை மேல் கீழே போடுறது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சமுதாய நிலையில ஒழுக்கத்தினால உயர்ந்தோர் என்று நாம பேசினாலும் கூட எந்த அளவுக்கு சமுதாயத்துல அது இருந்தது நமக்கு தெரியல. எனவே வள்ளுவர் வந்து வருணத்தின் அகத்துள்ள மேல்நிலையாக்கத்தை பேசுறாரா அல்லது வருணங்களுக்கு இடையே உள்ள மேல்நிலையாக்கத்தை பேசுறாராங்கிறது நம்ம இன்னும் ஆராய வேண்டியிருக்கு, நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் மொத்தத்துல பிறப்பு ஒழுக்கத்தை விட தனி மனித ஒழுக்கம் மேம்பட்டது என்ற ஒரு கருத்து தெளிவாக இருக்கிறது. மனு வந்து வருண நிலையிலே வந்து அறங்களை பேச வள்ளுவர் வந்து பொது சமுதாய நிலையில ஒரு பொதுமைப்பட்ட ஒரு சமுதாய மனிதனை முன்னிறுத்தி அறம் பேசுகிறார் என்று தான் தோன்றுகிறது. சமயச்சார்பற்ற பொது அறத்தை திருக்குறள் பேசுகிறது. மனு போன்ற நூல்கள் மிக செல்வாக்கான அறநூல்களாக ஆட்சியாளர்களால் கொண்டார்கள். அவருடைய ஆட்சியாளர்களுடைய மாற்று குரல் போல அது ஒலித்தது அந்த காலத்துல. அதை வைத்துத்தான் சட்டம், எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனை வைத்துக்கொண்டு நம்ம விளக்குறோமோ அது மாதிரி மனுவை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்புகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இதை பற்றி நான் முன்பே சொன்னேன். காஞ்சி புராண ஒழுக்கப்படலத்தில் இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த நவநீத கிருஷ்ண பாரதியினுடைய உலகியல் விளக்கம் என்ற நூல் போன்றவற்றெல்லாம் என்னமோ பேசுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் வள்ளுவர் அப்படியெல்லாம் பேசல. எல்லாருக்கும் பொதுவான அர்த்தத்தை தான் பேசியிருக்கிறார். தமிழர்கள் வந்து பல்வேறு பண்பாட்டு தளங்களில் இருக்கிற போது அந்த ஒழுக்கங்களும் மாறும். அடிப்படை ஒழுக்கம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனால் சில நடைமுறை ஒழுக்கங்கள், உதாரணமா வந்து ஊன் உண்ணாமை அப்படின்னு இருக்கு, அது எல்லாருக்கும் பொருந்துமானு தெரியல. எனவே மனு வந்து வைதிகத்தை பேசினா சமண பௌத்தம் வந்து அவர்களுக்குரிய நிலையிலிருந்து பேசுகிறது. எனவே சமய ஒழுக்கங்களே இருக்கின்றன. சமய ஒழுக்கம் மிக முக்கியமானது. எனவே ஒரு வகையில திருக்குறள் நம்முடைய அறநூல் வழியாக நம்ம மேல்நிலையாக்கம் பண்றாரு. நம்முடைய தமிழ் சமூகத்தை மேல்நிலையாக்கம் பண்ணுகிற போது அந்த மேல்நிலையாக்கம் என்பது அது ஒரு வகையான சமயச்சார்பற்ற பொது ஒழுக்கத்தை நோக்கிய ஒரு மேல்நிலையாக்கமாக இருக்கிறது. பெண்ணுக்கு 2ஆம் நிலை குடும்ப வாழ்வில் மனு சொன்ன வைதிக முறைகள் எல்லாம் சொல்லியிருந்தால் கூட இந்த பொது ஒழுக்கம் என்பதை திருவள்ளுவர் வற்புறுத்துற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அதுல கொல்லாமை போன்றவற்றையெல்லாம் அவர் வற்புறுத்துகிற போது அவருடைய சமய சார்பான ஒழுக்கம், ஆனால் பொது ஒழுக்கமாக அவர் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது சமய ஒழுக்கத்தை பொது ஒழுக்கமாக கொண்டு வருவதற்கு அதில் முயற்சி பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஆசார கோவை போன்றவர்கள
நம்முடைய தமிழ் சமூகம் சமஸ்கிருதமயமானதனுடைய அடையாளத்தை, அதாவது வைதிகமயமானதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், திருக்குறள் வந்து ஒரு சமயச்சார்பற்ற சமூகமாக மாறுவதற்குரிய ஒரு உந்துதலை கொடுத்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் அந்த குடிமை என்ற ஒரு சொல்லாட்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் நம்ம இன்னும் எல்லாத்துக்கும் நான் விளக்கத்துக்கு போகல. மொத்தத்துல போது ஒழுக்கத்தின் மேன்மையும் நன்மையும் தீமையும் திருக்குறள் இந்த திருக்குறள்ல இருக்கிறது. அவற்றில் ஒழுக்கம் உயிர் போன்றது. அது துணை, இன்பம் தரும், இழுக்கம் துன்பம் தரும் போன்றவற்றையெல்லாம் கூறுகிறார். ஒழுக்கமுடைமை குடிமை என்று சொல்லுகிறார். அவங்க வந்து தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். எனவே இதிலிருந்து ஒழுக்கம் எத்தகையது என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். தீய சொற்களை சொல்லாமையும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் மிகவும் பொருத்தமானது என்று அவர் சொல்லுவதாக போல தோன்றுகிறது. இப்படி நாம் அதை சிந்தித்துக் கொண்டே போகலாம். இது பற்றிய எனவே ஒழுக்கமுடைமை என்பது திருக்குறள் முழுமையுமே ஒழுக்கத்தை பற்றித்தான் பேசுகிறது. அந்த ஒழுக்கத்தை எந்த ஒழுக்கம்? அந்த ஒழுக்கமா? திருக்குறள் சொல்லுகிற ஒழுக்கங்களா? இல்ல வேற பெருமையாளர்கள் போன்றவர்கள்லாம் சுட்டி காட்டுகிற ஒழுக்கங்களா? இதெல்லாம் நம்ம ரொம்ப கூடுதலாக நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பேராசிரியர்கள் யாருக்காவது சந்தேகங்கள், வினாக்கள் இருந்தால் தொடுக்கலாம். சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க ராமாஜி சார், சொல்லுங்க. அதான் நீங்க இந்த சொற்பொழிவின் போது ஒரு சொல்லுடைய வரலாற்றை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அப்ப இந்த ஒழுக்கமுடைமை அப்படின்றது திருவள்ளுவர் இருந்த காலத்துக்கும் பரிமேலழகர் மற்ற உரையாசிரியர்கள் அவங்க வாழ்ந்த காலத்திற்கும் இடைப்பட்ட அந்த வரலாறு இருக்கு இல்லையா? அந்த வரலாற்று போக்குல, அந்த இயக்கத்துல வந்து இந்த ஒழுக்கமுடைமை இதனுடைய விளக்கம் வந்து ஏதாவது மாறி இருக்கா? அதாவது நம்ம வந்து ஒழுக்கமுடைமை பத்தி பார்க்கிற போது நம்முடைய 14 கணக்கு நூல்கள் நிறைய பேசுறாங்க. 14 கணக்கு நூல்கள்ல 2 வகையை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒரு பொது ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது, சமயச்சார்பற்ற பொது ஒழுக்கம். ஆசாரக்கோவை போன்றது ஒரு சமய நிலையில் இருக்கக்கூடிய வைதிக ஒழுக்க வழக்கங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒரு சாதாரணமா எப்படி வந்து பல்லு விளக்கணும், எப்படி மரியாதை பண்ணணும் போன்ற சில தினசரி கடமைகளை கூட சொல்றாங்க. ஏனென்றால் பழைய இந்த ஒழுக்கத்தை பேசுகின்ற ஆச்சாரங்களை சொல்லக்கூடிய நூல்கள்ல இந்த எப்படி வந்து நாம காலையில மலம் கழிக்க வேண்டும், எந்த திசையில உட்காரணும், அது பூநூலை எப்படி பிடிச்சுக்கணும், அப்படி நல்லா விளக்கமா சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின். ஆமா, அது சொல்லியிருக்காங்க. அதாவது பூநூலை வந்து இந்த பக்கம் போட்டுக்கணுமா, மலஜலம் கழிக்கும் போது பூநூலை இந்த பக்கம் மாற்றி போட்டுக்கொண்டு தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி, என்னமோ அது பெரிய விதியே இருக்கு. அது ஆச்சவ தீவிகன்னு சமஸ்கிருதம் சொல்றாங்க. தமிழிலும் வந்து நமக்கு நம்ம இவரு சிவஞான முதல்வர் ஒழுக்கப்படல் எடுத்து படிச்சீங்கன்னா சொல்லுவார். அதுலயே அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் சைவ சமய நெறி போன்றவற்றிலாம் இருக்கிறது. எப்படி பல்லு விளக்கணும், எப்படி தூங்கணும், யாரு கூட நம்ம இருக்கலாம், யாரு கூட நடக்கும்போது எப்படி பின்னாடி நடக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அப்புறம் வந்து வழியில வந்து இந்த டிராபிக்ல வந்து ரொம்ப ஹெவி, அதாவது சுமையை தாங்கி கொண்டு வருகின்றவர்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்களாக வருகிற போது வழி விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் ஒழுக்கமாக சொல்லப்பட்டிருக்கும், ஆசாரக்கோவையில் இருக்கும். எனவே நீங்க ஒரு காலந்தோறும் இது மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு சமூகங்கள் பல்வேறு பண்பாட்டு வளர்ச்சியில பல்வேறு நிலைகளில் இருந்த போது அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பொது அறத்தை மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி சொல்லியிருப்பான்னு தோணுது. அதுல வந்து நிச்சயமாக கொல்லாமையை அவர் ரொம்ப வற்புறுத்துறாரு. அது வந்து அவருடைய சமய பார்வைதான்.
ஆனா அது வந்து இந்தியா முழுசுமே அது பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த கருத்தாக்கம். என்றால் நீங்க கொல்லாமையை ரொம்ப வற்புறுத்தினா நம்முடைய செய்த நில மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க? பகுதி நில மக்கள் என்ன பண்ணுவாங்க? குறிஞ்சி நில மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிருமே. அப்ப திருவள்ளுவரை நாம அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் இல்ல, முன்னேறிய நாடுகள் தான் இருக்குல்ல, மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அங்கெல்லாம் வந்து என்ன யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. ஆமா. அதனாலதான் இப்போ புத்தர் சொல்லிட்டாரு, நீ வந்து வந்து கொல்லாத சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாரு. கொல்லாம எப்படி சாப்பிட முடியும்? அதான் கண்டிக்கிறார் திருவள்ளுவர். அது நீ சொல்வது ரொம்ப பொம்மாத்துக்கிறாரு. இன்னொரு இது இருக்குல்ல, கொன்றால் பாவம் தின்றால் தீரும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆமா ஆமா. அதனால ஒவ்வொரு கோணத்தையும், அதாவது ஒவ்வொரு கருத்தாக்கங்களும் நமக்கு வந்து ஒரு சீர்மையை கொண்டு வர்றதுக்கும் ஒரு பண்பாட்டு ஒரு சீர்மையும் மேம்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல நமக்கு தேவையான எடுத்துக்கொள்ள வேண்டியதான், தேவையில்லாத விட்டுற வேண்டியதான். நீங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது எல்லாவற்றையும். இல்ல, அதான் என்னுடைய இது வந்து கருத்து வந்து அது அதனுடைய பரிமாணங்கள் வந்து மாறிக்கிட்டே வரும். அது நம்ம வாழ்ற காலத்துக்கு எது வந்து பொருத்தமானது இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதான் நினைச்சேன். சரி சரி சரி. மாதேன் சார் சொல்லுங்க சார். மாதேன் சார். சார் இந்த மறந்து இருக்கு இல்லையா? ஆமா சார். கழிக்கியும். ஆமா. இதுல அவரு பரிமேலர்களை மறந்தும்னு எழுதுறாரு. ஆமா. இப்ப இந்த மறந்தும் என்பது இந்த வழுக்குதல் என்பதுல இந்த குறள் தான் காட்டியிருக்காங்க, மறத்தல் பொருள்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த வழுக்குதல் என்பது இன்ட்ரான்சிட்டிவ்னு கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா மறத்தல் பதிவுல டிரான்சிட்டிவ் வர்புன்னு இருக்கு. ஓஹோ சரி. அப்ப இந்த மறத்தல் என்பதற்கு மறந்தும் என்பதற்கு கிரியாகராதில மறந்து போய் கூடன்னு ஒரு வினையடை பதிவு இருக்கு. சரி. அப்ப இந்த மறத்தல் என்பதற்கு என்ன பொருள் சார்? தவறியும் எடுக்கணும் போல் இருக்கு. அப்படிதான் வரும் போல இருக்கு. அப்படிதான் வரும் போல் இருக்கு. அதனாலதான் மனக்குளவர் தவறினுங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றாங்க. இவரு மூவா மறந்தும் திறன்கேடு சூழற்கன்னு 204வது குறள்ல வருகிறது. அதற்கும் அப்படிதானா? மறந்தும் பிறன்கேடு சூழற்க. மறந்துங்கிறப்ப மயங்கியுங்கிற இடத்துல இன்ட்ரான்சிட்டிவா எடுக்க முடியாதா சார்? மறந்தும்னா அதாவது நீங்க ஒன்றை மறத்தல் அப்படின்னு நீங்க சேப்பிடுகள் குன்றாவணையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. மறந்தும் அப்படின்னா நினைவு வந்து தவறி அப்படிங்கிற பொருள் இருக்கக்கூடாதா? அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைவு தவறுதல். அதனால மறத்தல் என்பதுல நீங்க இன்ட்ரான்சிட்டி டிரான்சிட்டி ரெண்டையும் கொடுக்கணும் அந்த இடத்துல இல்லையா? ஆமா. அது சரி. உங்களுடைய அகராதியல் கலைஞருடைய கவலை இது. நீங்க சொல்றது சரிதான். அது மிகப்பெரிய கவலை தான். ரொம்ப முக்கியமான மீனிங்கா இருக்கு. அது சரி. அப்ப ரெண்டையுமே கொடுக்கணுங்கிறீங்க இல்லையா? இப்ப நம்ம வழக்குல இருக்க மறந்து இந்த பக்கம் வந்துடாது. ஆமா. மறந்துங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு செயற்படுவர்கள் குன்றிய வினையினுடைய தன்மைதான் இருக்கும். இருக்கு. மறந்தோம்னா தப்பியும் தவறியும் ரொம்ப நுணுக்கமா தான் பார்த்து எழுதியிருக்காங்க இதெல்லாம் முறை. அதான் உரையாசிரியர்கள் வந்து ரொம்ப ஏன்னா அவர்கள் வந்து அந்த மொழியை கையாளுகிற தன்மையை ஆராயக்கூடிய மொழியியலாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அது சம்பந்தமான கோட்பாடுகள் எல்லாம் கற்றிருக்கிறார்கள்ங்கிறது அவங்க வடமொழியை சொல்றதுல தெரியுது. சரிதான் சார். ஆமா. நமக்கு ஏன்னா தாத்பரியத்தை பற்றி உள்ள விவாதங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் தியரிஸ் ஆஃப் மீனிங்ல நம்ம ரொம்ப முக்கியமானது அது. முக்கியமான ஒரு விருத்தி 3 விருத்தியா 4 விருத்தியா பக்கமா எழுதிட்டு போறாரு. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு நேரம். ஆனா தொல்காப்பியத்துல குறிப்பு பொருளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சார். நீங்க சொன்னது ஆகு பெயர்லாம் குறிப்பு பொருள்ல தான் வரும். அதெல்லாம் நம்ம லெக்சிகன்ல அடாப்ட் பண்றது இல்ல. அந்த மீனிங் எல்லாம் அது எல்லாமே வராது. நீங்க வர்றது இல்ல. அது வராது இல்லையா? குறிப்பு பொருளுக்குள்ளதான் வரணும் அது. ஆமா. குறிப்புல வர்றது எப்படி நீங்க கொண்டு வர முடியாது லெக்சிகன்ல. ஆனா அது அதே நிலைவேறு அடைந்து விட்டால் நீங்க எடுப்பீங்கல்ல.
ஒரு காலத்துல அது எஸ்டாப்ளிஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னாபடி அன்னைக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல, ஒரு இலக்கியத்தை படிக்கிற பொழுது நமக்கு பொருளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில அகராதி இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப அந்த வகையில நம்ம இந்த மாதிரியான மீனிங் எல்லாம் அதுல சேர்த்துதான் கொடுத்தாகணும். இதுல நீங்க திருக்குறள் அகராதிக்கு இது கொடுத்தாகணும். மறந்தும் அப்படிங்கிறதுக்கு தவறியும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா சார். ஆனா மறந்துங்கிறதுக்கு அந்த பொருள் இருக்கா சார் இதுல? இல்ல சார், லெக்சிகன்ல அந்த பதிவு இல்ல. கிரியால மட்டும் மறந்து போய் கூடன்னு ஒரு பதிவு இருக்கு, வினை அடைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கிலீஷ்ல ஈவன் பை மிஸ்டேக்னு கொடுத்திருக்காங்க. அது மிஸ்டேக், அது தவறு தானே? சரிதான் சரிதான். ஆனா இதுல லெக்சிகன்ல வழுக்குதல்ல இந்த குறளை கொடுத்திருக்கப்ப வந்து வழுக்கியும் வாயார் சொல்லல். ஆமா, அதுல மறத்தல்னு கொடுத்து டு பி ஃபர்கெட்னு கொடுத்திருக்காங்க. ஹீஸ் ஃபர்காட்டிங்க. இது என்ன? டு பி ஃபர்கெட். டு பி ஃபர்கெட். மறந்து போதல். மறந்து போதல். மறந்து போதல் என்பது அதுக்கு இன்ட்ரான்சிட்டிவா தான் வரும். அது ஓஹோ, மறந்து போதல்னு. எதை மறந்து போனான்னு அது வருமானு பார்க்கணும். நான் இதை மறந்து போனேன்னு சொல்லலாம் சார். அது எனக்கு மறந்து போனதுன்னு வரலாம். அது எனக்கு மறந்து போனது. அது எனக்கு மறந்து போனதுங்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரான்சிட்டி மாதிரி தான் இன்ட்ரான்சிட்டியா வரும். அதை நான் தவற விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லையா? நினைவு. இதெல்லாம் ஒரு முக்கியமான சிந்தனைகள். அதான் உரையாசிரியர்கள் பொருள் எழுதும்போது பழைய நல்ல உரையாசிரியர்கள் இதெல்லாம் கவனிச்சுதான் எழுது. இதெல்லாம் நம்ம அகாமடேட் பண்ணாமலே இவ்வளவு நாளும் இருக்கோம் சார். இது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல பார்ப்பாங்க. அது இலக்கண மொழியியல் கற்றவர்கள் தான் இந்த கோணத்துல பார்ப்பாங்க. அதை நம்ம பல்வேறு கோணங்களை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு தேவையை நம்ம இப்போ உணர்கிறோம். ஆமா, அதனால மற்ற கோணங்கள்லாம் வேண்டாம்னு இல்லை, மற்ற கோணங்களும் தேவை. அந்த கோணங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த நிறைவேற்றப்படாத கோணங்களை நம்ம நிறைவேற்றணும். சரி. ஆனா தரவுகள் கிடைக்கிற பொழுது நம்ம அதை சேர்த்து தானே சார் ஆகணும். சேர்த்தாகணும். மறந்தும் என்பது தவறியும்ங்கிற பொருள் தான் வருது. ஆமா, தப்பியும் தவறியும்னு. ஹிஸ்டாரிக்கலா ஒரு டிக்ஷனரி வந்திருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது செய்யணும். நம்ம செய்ய வேண்டிதான். இது நம்புவோம், நம்பிக்கையோடு இருப்போம். சின்க்ரானிக் டிக்ஷனரியை நம்ம தயாரிக்க முடியல. சங்க இலக்கியத்துக்கு ஒரு அகராதி தயாரிக்க முடியல நம்மால. இல்ல, உங்க திருக்குறள் வகுப்புகள் பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாம் முன்வைக்கு சார். இந்த கிராமட்டிக்கல் மீனிங் எல்லாத்துலயுமே இதெல்லாம் நீங்க வெளியிட்டீங்கன்னா அது பெரும் பயனுடையதா இருக்கும். சரி, செய்வோம் செய்வோம். இந்த இந்தியன் தியரிஸ் ஆஃப் மீனிங்ல இந்த தாற்பயத்தை பத்தி ரொம்ப விளக்கமா, நான் முதல்ல தாற்பயம் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஆஸ்பெக்ட் ரெண்டு விதமா அதுல லெக்சிகன்ல அந்த மீனிங் எல்லாம் கொடுக்கல சார். அது நீங்க கொடுக்குற மீனிங் எல்லாம் கொடுக்கல. தாற்பயத்துக்கு நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். இப்போ அந்த மீனிங் எல்லாம் வரல, வேற மீனிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இலக்கணை அது இதெல்லாம் இலக்கண பொருள், சொற்பொருள் இதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நம்ம பிரயோகத்துல இருக்கு சார். குறிச்சிருக்காங்க. 47வது சூத்திரத்துல இருக்கு. அதெல்லாம் தனியாவே விரிவா பேசலாம் ஒரு நாளைக்கு அந்த தாற்பயம். சரிதான். இல்ல, நீங்க ஒரு நாளைக்கு தாற்பயம் பத்தியே பேசலாம். நீங்க பேசலாம். ஆமா, ரொம்ப சுவையான செய்திகள்லாம் இருக்கு அதுல. இந்த நிறுவனத்திலயும் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க, தாற்பரிய விருத்தியே நம்ம தாற்பரிய என்னமோ பேர், அந்த நூல் மறந்து போச்சு எனக்கு. தேடிட்டு இருந்தா அதுக்கு நேரம் ஆயிடுச்சு. தத்தாச்சாரியார் பதிப்பு. அதான் குறிச்சிருக்கீங்க, உங்க பேச்சுல குறிச்சிருந்தீங்க. ஆமா ஆமா. அதனால
நிறைய விவாதிச்சிருக்காங்க. நம்மவர்கள் அதெல்லாம் பெருசா எழுதல. அது பிரயோகம் பண்றதுல இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவர் சொல்றாரு இது வந்து தார்க்கிகருடைய கருத்து, இது அணியின நூலார் கருத்து அப்படின்னு சொல்றாரு பிரயோகத்துல. ஸ்கூல் ஆஃப் தாட் வேற ஆகுது போல. ஆமா, தார்க்கிகருடைய பார்வை இது. தார்க்கிகர் மீமாசகர் நினைக்கிறாரு. ரெட்டாரிஷன் அபினவகுப்தருடைய இதுல வந்து வேற மாதிரி சொல்றாரு. அபினவகுப்தர் தான் அவருக்கு அணிநூலார்னு சொல்றாரு. அலங்கார சாஸ்திரம் நீங்கெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. உங்களை போலவர்கள் இல்லைன்னா நான் என்னத்தை தெரிஞ்சுக்கிறது இதுல. எல்லாம் படிக்கட்டும், இளைஞர்கள் எல்லாம் படிக்கட்டும், நம்ம வழிகாட்டுவோம். நல்லது சார், நல்லது சார், நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. வணக்கம். சரி, நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமா அஜிதா ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. யாரோ கேக்குறீங்க? ஃபிடல் காஸ்ட்ரோவா? சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ வள்ளுவர் வந்து எல்லாருக்குமான ஒரு பொது ஒழுக்கம் சொல்லிட்டு போறாருன்னு சொல்றீங்க ஐயா. ஆனா இப்போ உயிர் கொள்ளாமை பத்தி வரும்போது இப்ப முன்னாடி சொன்ன பிரச்சனை மாதிரி அப்ப நெய்தல் நில மக்கள் வந்து எதை சாப்பிடுவாங்க மீன் இல்லாம அப்படின்ற ஒரு கருதுகோள் வருதுங்க ஐயா. இப்போ வணிகாரம் பத்தி பேசும்போது அது மருத நிலத்துக்கு வந்து முழுவதுமா ஏற்புடையதா இருக்கிறது இல்லை. ஏன்னா மருத நிலத்துல வந்து விருந்தோம்பல் பத்தி சொல்லும் போது உணவை வந்து வர விருந்தினர்களுக்கு எல்லாமே கொடுக்கணுன்ற மாதிரி அப்ப மருத நிலத்துக்கு அது சிறப்பு ஒழுக்கமா இருக்கிற மாதிரி அப்ப பொது ஒழுக்கம் தாண்டி திணை ஒழுக்கம் வந்து முரண்படும் போது அதை அப்ப ஒவ்வொரு சில அதிகாரங்களை வந்து சில திணைகளுக்கான சிறப்பு ஒழுக்கமா எடுத்துக்கலாமாங்க ஐயா? அதாவது நீங்க வந்து எல்லாருக்கும் அவர் தெளிவா ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மினிமம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சில ஒழுக்கங்கள் தான் சொல்லியிருக்காரு, மற்றதெல்லாம் அவர் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இந்த ஒழுக்கங்கள் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒழுக்கம். பிறன்மனை நயவாமை அல்லது வந்து இனியவை கூறல், கல்லாமை, வெகுளாமை, வாய்மை, இது எல்லாருக்குள்ள பொது ஒழுக்கம். நீங்க சொல்ற அந்த சிறப்பு ஒழுக்கங்கள், திணை ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து அதெல்லாம் சொல்றதுக்கு ஆச்சார கோவை பண்றவர்கள் சொல்லலாம். அல்லது வந்து ரொம்ப மேனுவல் மாதிரி இருக்கும் இல்லையா, மேனுவல் ஆஃப் ஹவு டு பிரஷ் டூத், ஹவு டு டெஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி எப்படி வெளிக்கு போறது, இதெல்லாம் சொல்றதுக்கு அது வேற. அதெல்லாம் இவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பாருங்க. சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் நண்பர்களுக்கு அஜிதா நம்ம கேள்விகள் இருந்தா நம்ம பிறகு பேசலாம். கேள்விகள் இருக்கிறது என்றால் கேட்கவும். யாராவது? சார் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? முடிச்சிருங்க. ஏன்னா 7:15 ஆயிடுச்சு இல்லையா, எல்லாருக்கும் அவருக்கு வேலை இருக்கும். டிப்ஸி எல்லாம் கூட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரா எல்லாம் போயிருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் இன்றைக்கு 98வது சொற்பொழிவினை ஆற்றியிருக்கிறார். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தினை எடுத்து அதனுடைய இறுதியான 2 குறள்களை மிகவும் தெளிவுபட விளக்கி இருக்கிறார். இந்த சமுதாய அசைவு இயக்கத்துக்கு